பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நியூமராலஜி எந்த அளவு முக்கியம்? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யார் பேரில் ஆரம்பித்தாங்களோ அந்த ஓனருக்கும் அந்த பிஸ்னஸ் நேமுக்கும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் சரியாக இருக்காங்கிறத சரி பார்ப்போம். அதுதான் பிஸ்னஸ் நியூமராலஜின்னு சொல்லுவோம். அந்த பிஸ்னஸோடைய நேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவோடைய டோட்டல் அந்த பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு டோட்டலுக்கும் அவங்க நேமுக்குமே பார்ட்னர் இருக்காங்க, இல்லை இப்போ ஒரு பெரிய கம்பெனி எல்லாமே போர்டு மெம்பர்ஸுமே அதிகமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் யாருடைய நம்பரை எடுத்துக்கணும், இல்லை யாருடைய நம்பருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும் சார்? 2 பார்ட்னர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, 2 பார்ட்னரோடுங்க 3 பேர் இருந்தாலும் கூட 3 பேருடைய டேட் ஆஃப் பர்த்து டோட்டலையுமே நான் சரி பார்க்கணும்னு சொல்லுவேன். அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன, இப்போ 3 பார்ட்னர் இருக்காங்கன்னா பிஸ்னஸ் நேம் ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவராக அமைஞ்சிட்டா அப்போ மற்ற 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லாருக்குமே சரி பார்த்து அது அமைக்கும்போது தான் அது முழுமையடையும், நல்ல பலன்களை தரும். இந்த வார்த்தைகள் இருந்தால் அது சக்ஸஸ்க்கான வார்த்தைகளாக இருக்கும்னு. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுக்காக வைக்கிறோம்? அந்த வார்த்தைகளுக்கான பின் இருக்கக்கூடிய மறைவான அந்த உண்மைகள் என்னென்ன சார்? வெளிப்படையாக பார்த்துட்டு இது நெகட்டிவாக வருது, ஆரம்பிக்கிற சொல்லி நெகட்டிவாக ஆரம்பிக்குது, அதனால அது வேலை செய்யாதுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ ஒரு பிரபலமான துணி நிறுவனம் இருக்குது, அது ஆரம்பிக்கிற பேர் என்ன பார்த்தீங்கன்னா போல ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகளுக்கும் ஏதேனும் கணக்குகள் இருக்காங்க சார்? 6 எழுத்துக்குள்ளார இருக்கணும், 5 எழுத்துக்குள்ளார இருக்கணும், 2 எழுத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது அந்த ஓனருடைய விருப்பத்தின் பேரில் அமைக்கலாம். அதுவுமே கேர்ஃபுல்லாக பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட என்னது நம்பர் சயின்ஸ் அனலிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நியூமராலஜி எந்த அளவு முக்கியம், அது அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன, அதை ஏன் எல்லாருமே பார்க்கணும்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோங்க சார். முதல்ல பிஸ்னஸ் நியூமராலஜி அப்படின்னா என்னங்க சார்? ஒவ்வொரு வியாபாரமே அதை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஓனர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, அவங்க ஹார்ட் ஏர்ன்டு மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வராங்க இல்லையா? அப்போ அந்த பிஸ்னஸ் எல்லா வகையிலையுமே ரிஸ்க் ஃப்ரீயாக அவங்களுக்கு லாபங்களை தரணுங்கிறது தானே அவங்க இன்டென்ஷனாக இருக்கும். அப்போ அவங்க என்னதான் தன்னுடைய 100% உழைப்பை கொடுத்தாலும், ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட்டட் ரிஸ்க்காக அவங்க ஆரம்பித்தாலும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையில சர்க்கிள்கள் ஏற்படும். அப்படி சர்க்கிள்கள் ஏற்படும் போது காரணமே புரியாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கே கூட அது தோணலாம், ஆமாம் நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், ஏன் லாபம் தரலை அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யார் பேரில் ஆரம்பித்தாங்களோ அந்த ஓனருக்கும் அந்த பிஸ்னஸ் நேமுக்கும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் சரியாக இருக்காங்கிறத சரி பார்ப்போம். அதுதான் பிஸ்னஸ் நியூமராலஜின்னு சொல்லுவோம். அந்த பிஸ்னஸோடைய நேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவோடைய டோட்டல் அந்த பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு டோட்டலுக்கும் அவங்க நேமுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் என்னதான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு அதை புரிந்து கொண்டு மிக சரியாக தங்களுடைய பிஸ்னஸ் நேமை, அதாவது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேமை, அவங்க ஒரு 4 ஸ்டேட்டில் கிளை பரப்பி இருக்கிற பிஸ்னஸை கூட நேம் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு. ரொம்ப ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி, நம்ம பொதுவெளியில் பேசுகிறதுனால நான் அந்த பிராண்ட் நேமை சொல்லலை, கிராண்டேங்கிற நேமை கிராண்டுன்னு மாற்றுறாங்க. அவங்களுடைய ஃபுல் நேம் வேறு, பட் முன்னாடி அது கிராண்டேன்னு தான் பேரண்ட் கம்பெனி நேம் இருந்துச்சு. அதில் கூட என்னுடைய நண்பர் சீஃப் வாஸ்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், அந்த பேனலில் இருந்தார். அவர் மூலமாக சொன்னேன், நான் அவங்க மூலமாகவே சொல்லி அனுப்பிச்சேன், இந்த நேம் சரியாக இல்லையே. அப்போ நிறைய லிட்டிகேஷன், நிறைய ப்ராப்ளம்லாம் அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி. பட்டு அந்த கருத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலனாலும் அந்த கருத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டியூன் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேகசின்ஸ் எல்லாம் ரியல் எஸ்டேட்டு இண்டஸ்ட்ரிக்கு இவங்கள ரோல் மாடலாக வச்சு நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் வருது. ஸோ அது மாதிரி ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறதுல அந்த நேமுமே பாசிபிளான சக்ஸஸ்ஃபுல்லான லக்கை தரக்கூடிய ஃபேக்டரில் அவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த பங்கமும் வராது. அதான் பிஸ்னஸ் நியூமராலஜி. இந்த பிஸ்னஸ் நியூமராலஜியில் சார் நம்மளுடைய ஜாதக அடிப்படையில் நம்ம பிறந்த இது எல்லாமே கூட்டு எண் பார்க்கணும், பிஸ்னஸோடைய பேருடைய எண் பார்க்கணும்னு சொன்னீங்க. உதாரணத்துக்கு இப்போ 2 பார்ட்னர் இருக்காங்க, இல்லை இப்போ ஒரு பெரிய கம்பெனி எல்லாமே போர்டு மெம்பர்ஸுமே அதிகமாக இருப்பாங்க.
அப்ப நீங்க யாருடைய நம்பரை எடுத்துக்கணும்? இல்ல யாருடைய நம்பருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது குடுக்கணுங்க சார்? 2 பார்ட்னர்களுடைய டேட் ஆஃப் பர்த். 2 பார்ட்னர் விடுங்க. 3 பேர் இருந்தாலும் கூட 3 பேருடைய டேட் ஆஃப் பர்த் டோட்டலையுமே நான் சரிபார்க்கணும்னு சொல்லுவேன். அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடிய வகையில இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஏன்னா இப்போ 3 பார்ட்னர் இருக்காங்கன்னா, பிசினஸ் நேம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவரா அமைஞ்சுட்டா, அப்ப மத்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ப எல்லாருக்குமே சரிபார்த்து அது அமைக்கும்போது தான், அது முழுமையடையும். நல்ல பலன்களை தரும். அப்படிதான் நான் பார்த்து அமைச்சு தருவேன். ஆ என்னைய பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்க என்னைய அப்ரோச் பண்றாங்கங்கும்போதே, ஃபர்ஸ்ட்டு விஷயமாவே அத கேட்டுருவேன். ப்ரொப்ரைட்டரா? பார்ட்னர்ஷிப்பா? பார்ட்னர்னா எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த், எல்லாருடைய நேமு, எல்லாருடைய பிசினஸ் எல்லாருக்குமே ஒரு சஜஷன் இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர் இந்த நேம் வைக்கலாம், இந்த நேம் வைக்கலான்னு வந்திருப்பாங்க. அந்த சாய்ஸஸ்லாம் அனுப்ப சொல்லுவேன். அத நான் அலைன் பண்ணி அவங்களுக்கு நான் கன்சல்டேஷன்ல தருவேன். ஏற்கனவே பிசினஸ் நேம் அமைத்தவர்கள் யாராச்சும் இருந்தா, நம்ம புரோகிராம பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அவங்க பிசினஸ் நேமையும், அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிசினஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிறத நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸா என்னங்கிறத அதில நான் சொல்லிடுவேன். கீழ தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பட்டும். பொதுவாக எல்லாருக்குமே பார்க்கணும். பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்து தான் அந்த பிசினஸ் நேம் அமைக்கணும். இப்ப இந்த பிசினஸ் நேம் அமைக்கும்போதுங்க சார், ஒரு சில குறியீடுகள் அதில இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க சார். உதாரணத்துக்கு வந்து அந்த அந்த பெயர்ல வந்து ஓஎன் இருக்கலாம், இல்ல ஏஎம் இருக்கலாம். இந்த மாரி வின் அப்படிங்கிறது வரலாம். நெறைய வார்த்தைகள் அதில சொல்றாங்க. இந்தந்த வார்த்தைகள் இருந்தா அது சக்சஸ்க்கான வார்த்தைகளா இருக்கும்னு. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுக்காக வைக்கிறோம்? அந்த வார்த்தைகளுக்கான பின் இருக்கக்கூடிய மறைவான அந்த உண்மைகள் என்னென்னங்க சார்? அது வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து வெளிப்படையா பார்த்துட்டு, இது நெகட்டிவா வருது, ஆரம்பிக்கிற சொல்லே நெகட்டிவா ஆரம்பிக்குது, அதனால அது வேலை செய்யாதுன்னு சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு பிரபலமான துணி நிறுவனம் இருக்கு. அது ஆரம்பிக்கிற பெயர் என்னே பார்த்தீங்கன்னா, போல ஆரம்பிக்குது. போன்னா மொத்தமா போயிடணும். போன்னா வந்து வெளில போ அல்லது போயிடு, என்னைய விட்டு போயிடுன்னு தானே அர்த்தம். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டேட், 6 ஸ்டேட்ல துணிக்கடை தொறந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அது அப்படி எடுத்துக்கவே கூடாது. ஆ மெயினான நேம், நம்பர் தான் அதில பேசும். ஆனா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து அந்த அப்ரோச் பண்ணக்கூடிய பிசினஸ் ஓனருடைய இனிஷியல்ஸ் அவங்க நேம வச்சே, நம்ம அந்த வின்னு நீங்க சொல்ற மாதிரி, அது மாரிலாம் நம்ம செட் பண்ணுவோம். முக்கால்வாசி நேரங்கள்ல ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் முதல் எழுத்தாக வரும்போது பார்த்தீங்கன்னா, அது மேக்ஸிமம் கை குடுத்து காப்பாத்தி விட்டுரும். இப்ப ஏர் இண்டியாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்தன் டாடா அவர்கள் வந்து அவங்க அத கரெக்ட்டா வந்து கைமாத்துக்கு முன்னாடி வரைக்கும் நஷ்டத்துல போற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப இன்னைக்கு அது மீண்டு வருது அப்படின்னா, அந்த ஏங்கிற அல்ஃபபெட்டுமே அதுக்கு வந்து எனர்ஜி குடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாரி எக்ஸ் அப்படிங்கிற அல்ஃபபெட் நெறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. எக்ஸ்ங்கிற அல்ஃபபெட்ல ஒரு நிறுவன பெயர் இருந்துச்சுன்னு வைங்க. எக்ஸைடு பேட்டரி, அப்புறமேலு வந்து ஜெராக்ஸ் இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா, காலாகாலத்துக்கும் இருக்கும். அந்த எக்ஸுங்கிற அந்த ஃபேக்டரி அதில இருக்கும்போது, காலாகாலத்துக்குமே அது இருக்கும். நிலைச்சு நிக்கும் அது. ஸோ, அந்த மாரி ஒரு சில நேரங்கள்ல இருக்கு. அந்த கான்செப்ட்ஸ் இருக்கு. அத அப்ரோச் பண்ணக்கூடிய பிசினஸ் ஓனர்ஸ் கம்பெனி நேம பொறுத்து நாங்க அமைச்சு தருவேன். இப்போ ஒரு சில நபர்களுக்கு வந்துங்க சார், கம்பெனி நேம் வந்து 2 வார்த்தைகளும் மீறியுமே இருக்குங்க சார். சில நபர்கள் 3 வார்த்தைகள், 4 வார்த்தைகள் எல்லாமே வைக்கிறாங்க. அது எதனால அப்படி அதாவது அது எல்லாமே அப்படி பொருத்தம் அந்த நியூமராலஜி படி பார்க்கிறப்போ, இந்த வார்த்தைகளுக்கும் ஏதேனும் கணக்குகள் இருக்காங்க சார்? வார்த்தைகள் 2 எண்ணிக்கை, 3 எண்ணிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனா, அது உருவாக்கக்கூடிய எண் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் வந்து விவிடின்னு வருதுன்னா, அது 3ஆம் எண்ணிற்குரியதுங்கிற கணக்கு கிடையாது. வியோடைய வேல்யூ 6, டியோடைய வேல்யூ 4. அப்ப 2 வி சேர்ந்துச்சுன்னா 6 + 6 + 4 அப்படிதான் நம்ம கணக்கு போடணும். அது வந்து அந்த ஓனருக்கு பொருந்துதா? அப்படிதான் கணக்கு பார்க்கணும். 6 எழுத்துக்குள்ளார இருக்கணும், 5 எழுத்துக்குள்ளார இருக்கணும், 2 எழுத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது அந்த ஓனருடைய விருப்பத்தின் பேர்ல அமைக்கலாம். அதுவுமே வந்து கேர்ஃபுல்லா அது என்ன நம்பர உருவாக்குதுங்கிறத பார்த்து அமைக்கும்போது, அது ரொம்ப நல்லா இப்ப இந்த நியூமராலஜினாலேயே ஒரு பெரிய லாஸ வந்து அவங்க சந்திச்சு, அதாவது தவறான பெயர வச்சு ஒரு பெரிய கம்பெனி லாஸ் அடைஞ்சுட்டு, அதன் பின் அந்த பெயர் மாற்றி ஜெயிச்ச கம்பெனிஸ் ஏதாவது இருக்காங்க சார்? இப்ப சமீபத்தில ஒரு நிறுவனம் அந்த மாரி பூம் ஆயி, ஒரு மோட்டார் சைக்கிள் ஃபேமஸான ஒரு புல்லட்டோடைய நேமே நம்ம சொல்லலாம்.
அவங்க வந்து ஆரம்பத்துல ஒரு நேம்ல ஆரம்பிச்சாங்க. சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருந்துச்சு. அது சம்மந்தமே இல்லாம வேற ஒரு நேமுக்கு மாத்துனாங்க. அப்ப அது டோட்டலா படுத்துருச்சு. என்ன நேமுக்கு மாத்துனாங்கங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அவங்க ஜெயிச்ச நேம் என்னங்கிறத அப்புறம் சொல்றேன். எஸ்டின்னு அந்த நேம மாத்துனாங்க அவங்க. எஸ்டிங்கிற புல்லட் வந்து அது நேம் நம்பரே பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் ஆதிக்கத்துல வரும். 53 அப்படிங்கிற ஆதிக்கத்துல வரும். தொடர் தோல்விகள சந்திச்சு அது. அதுக்கு வந்து வெற்றியே கிடைக்கல. ஏன் அப்படிங்கும்போது அதனுடைய மெயின் நேம் நம்பர்லயும் 8 சம்மந்தப்பட்டிருந்துச்சு. பிரமின் நம்பர்லயும் 8 சம்மந்தப்பட்டிருந்துச்சு. அப்போ பழைய நேமுக்கே அவங்க திரும்பி போனாங்க. ஜாவா அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாவாங்கிற புல்லட்டு மறுபடியும் பூம் ஆயி வருது. என்ஃபீல்டுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு இணையாக நெறைய ஷோரூம்ஸ் இருக்கு. அதனுடைய அந்த ஒரு தனித்தன்மைய மறுபடியும் எடுத்துட்டு வர முடியுது. காரணம் அந்த ஜாவாங்கிறதனுடைய நேம் நம்பர், பிசினஸ் நேம் நம்பர் 9 செவ்வாய்க்குரியது. செவ்வாய்னாலே வந்து ஆற்றல் மிக்கது, அக்ரெசிவ்னஸ். செவ்வாய் கிரகத்தின் நிறமே சிவப்பு நிறம் தான். ஒரு புல்லட்டுனாலே அதானே. அதனுடைய ஸ்பீடு மட்டும் இல்ல, அதனுடைய கம்ஃபோர்ட்டு, அது எந்த ஒரு சர்ஃபேஸ்லயும் தைரியமா அத ஓட்டிட்டு போலாங்கிற ஒரு இது, எல்லாமே சேர்ந்தது தான் அந்த 9ஆம் எண். ஸோ அது பழைய நிலைமைக்கு அது வருவதற்கு இந்த வியாபார பெயர் உறுதுணையாக இருக்கு. இன்னொரு ஒரு ஃபேமஸான நிறுவனம் சொல்றேன். இது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க கண் விழிக்கிறதுல ஆரம்பிச்சு, நைட்டு தூங்க போறதுக்குள்ளார, இந்த நிறுவனத்த அதனுடைய ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணாம அவங்களால போகவே முடியாது. பட்டி தொட்டி எங்கும், குட்டி குட்டி கிராமமாக இருந்தாலும், இப்ப நான் சொன்ன லாஜிக் வந்து வேலை செய்யும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பேக்ரப்ன்னு ஒரு நிறுவனம். என்ன சார் சம்மந்தமே இல்லாத ஒரு பேர சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பேக்ரப்ங்கிற நிறுவனம் காலையில ஆரம்பிச்சு, நைட்டு தூங்க போறதுக்குள்ளார எல்லாரும் யூஸ் பண்றாங்களா? அதுவும் பட்டி தொட்டிலலாம். கூகுள்ன்னு சொன்னா புரியுமா? கூகுளுடைய ஆரம்ப பெயர் பேக்ரப் தான். ஆரம்பத்துல ஜெயிக்கவே இல்ல அது. பெருசா ஹிட் ஆகல. கூகுள்ன்னு மாத்துனாங்க. இன்னைக்கு யூடியூப் இல்லாம இருக்க முடியுமா? யாருனாலயாச்சும்? கூகுள் இல்லாம இருக்க முடியுமா? அதோடைய ப்ரௌசர், ஜிமெயில் இல்லாம இருக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு இடத்துல அத கனெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? டெய்லி நம்ம லைஃப்ல, ரொட்டீன்ல. ஸ்கூல் பசங்களுக்கு கூட இன்னைக்கு கூகுள் தான் வந்து அவங்களுடைய மேற்கொண்டு கத்துக்கொள்றதுக்கான எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் பண்ணுது. யூடியூப்ங்கிறது சொல்லவே வேண்டாம். இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்ல தான். ஸோ நிறுவன பெயர் அந்த அளவுக்கு முக்கியம். அது ஜெயிக்கக்கூடிய பெயர் அம்சத்தில் இருந்தால், அது எவ்வளோ பெரிய உச்சத்த அடையுங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். இப்ப நம்ம பிசினஸ் நியூமராலஜி பத்தி நம்ம நெறைய விஷயம் பேசணுங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார்.